அஞ்சலி, என்ன ஆச்சுடி? இவ்வளவு ரத்தம் போய்க்குது, என்ன ஆச்சுடி அஞ்சலி? என்னங்க என்னன்னு தெரியலங்க. நான் மேலே இருந்து கீழே சாப்பிடலான்னு கீழே இறங்கி வரும்போது எது கால் தடுக்கி சாரி வந்து வீண்ட்டு என்னால் ரொம்ப பேச முடியலங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. என்னால் ரொம்ப முடியலங்க, ரொம்ப வயிறு வலிக்குதுங்க. யாரங்க என்ன ஊத்திந்து? எல்லாரும் வாங்க வெளியே. எங்க நம்மளுக்கு இப்போ அது முக்கியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லை, ஆனால் என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க. ஐச்சஞ்சலி, இதோ கிட்ட வந்துட்டோண்டி. என்னை விட்டு போயிடாதடி அஞ்சலி, என்னை விட்டு போயிடாதடி. என்னங்க சொல்லுங்க. சீக்கிரமா போங்க, ரொம்ப முடியலங்க. ஐயோ, யார் கத்திந்து? யாருக்கு என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, என்ன இது இவ்வளோ ரத்தம்? யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? கடவுளே, என்னங்க எங்க இருக்கிறீங்க? வாங்க சீக்கிரம். எங்க என்னங்க? ஏமா என்னாச்சு? ஐயோ, என்ன இது இவ்வளோ ரத்தம்? யாருக்கு என்னாச்சு? ஓ பரவாயில்லையே, இவ்வளோ ரத்தம் போய்க்குது. அப்போ நிக்கிறது டவுட்டு தான். என்னாச்சு இவ்வளோ ரத்தம் போய்க்குது? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு இல்லடா, யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க தம்பி அஞ்சலி? யாருமே காணோம். இருங்கம்மா, நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் பண்ணுடா. ஹலோ தம்பி, எங்கடா இருக்க? அண்ணா, நான் காரில் போயின்னு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னடா சொல்ற? யாருக்கு என்னாச்சு? அண்ணா, இது அஞ்சலிக்கு ஒரே ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு. வீட்டில் யாரோ எண்ணெய் ஊற்றி வேணும்ன்ட்டு பண்ணியிருக்காங்கண்ணே. அவளால் வலி தாங்க முடியலண்ணே. அதனால தான் நான் யாருக்குமே சொல்லிக்காம நான் தூக்கின்னு போயிட்டேண்ணே. நான் கொஞ்சம் வந்துருங்கண்ணே, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கண்ணே சீக்கிரம். எனக்கு கை கால் எதுவுமே ஓட மாட்டேங்குதுண்ணே. கார்த்தி, நீ எது பயப்படாத, நாங்கள் வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணிட்டு வரேன், நீ வை. அண்ணா, நான் பதட்டத்தில் அப்படி கை வெறும் கையோட வந்துட்டேண்ணே. எதுனா காசு இருந்தா கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கண்ணே. சரிடா, நீ வை. நீ சொல்லணுமா? என்னடா ஆச்சு சுதாகர்? என்னாச்சு சொல்லுடா. மரியாதையே சொல்லிடுங்க. மெட்டில் யார் என்ன ஊத்திந்து? என்னடா சொல்ற சுதாகர்? இங்க வந்து பாருமா, யார வேணும்ன்ட்டு என்ன ஊத்தி அஞ்சலியை கீழே விளைவிச்சு ஃபுல்லாக ப்ளீடிங் போய்க்குது. இப்போ என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, இது யாரை வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. மரியாதையாக சொல்லுங்க. கிச்சனில் இருக்கிற எண்ணெய் மொத்தமும் இங்கே தான் இருக்குது. அது எப்படி? சுதாகர், பெத்த தாய சந்தேகப்படுறியாடா? நம்ம வீட்டு வாரிசுடாது. நானே எப்படிராத்த கொல்ல பாப்பேன். நான் அவளை திட்டினேன், கோவிச்சேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பிஞ்சு குழந்தைய சாவடிக்கிற அளவு நான் கல் நெஞ்சக்காரி இல்லடா சுதாகர். என்ன போய் இப்படி சந்தேகப்படுறியாடா நீ? அம்மா, நான் சந்தேகப்படலம்மா, யாருன்னு தான் கேட்டேன். எனக்கு சந்தேகம் எல்லாமே இவன் மேலதாம்மா. என்னங்க என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எங்க என் கண்ணை பார்த்து பேசு. அது வந்துங்க, நான் ஊத்தலங்க. முன்னாடி வந்து பொய் இழுவ. இப்ப சொல்றேன்டி, அந்த எண்ணெயை நீ தாண்டி ஊத்துன. என்னடா சொல்ற சுதாகர்? அந்த எண்ணெய என் மருமக த்ரிஷா ஊத்துனாளா? நீ ஆடி ஊத்துன? என்னால நம்பவே முடியலையே. இல்லடா, அவ அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டா. சொல்லுங்க அத்தை, நான் எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. நிறுத்தடி உன் ஆட்டத்தை. உன் கை காமி. ஐயா, இதுக்கு இல்ல, நான் கையில காமிக்க முடியாது. ஏன்? கை காமிச்சா மாட்டிக்கு பண்ணிட்டா? காமெடி காமிக்கல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்ட்டு உனக்கு நல்லா தெரியும். என்னடி இது உங்க ஊர்ல? அப்போ அந்த எண்ணெய் ஊத்திந்து நீயா? நீ இந்த வேலையை செஞ்சியா?